திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்ம கடந்து வந்திருப்போம். அது என்னன்னா சினிமா அப்படிங்கிற விஷயத்த வெளியே இருந்து பார்க்கும்போது வெறும் லைட்ஸ், ஆக்ஷன், கைத்தட்டல், பேர், புகழ், ரெட் கார்பெட் இது எல்லாம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த ரெட் கார்பெட் பின்னாடி இருக்கிற படிக்கட்டுகள் எல்லாமே வெறும் செங்கலாலை, சிமெண்டாலை மட்டும் ஆனதில்லை. அது பல பேரோட கண்ணீராலையும் அவமானத்தினாலும் வலிகளாலும் ஆனது. இன்னைக்கு அந்த சினிமா அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணி பார்த்தாலே இந்த நெப்போட்டிசமும் வாரிசு அரசியலும், சினிமாவுக்குள்ள நடக்கிற வாரிசு அரசியலும் எந்த விதமான திரைப்பட பின்னணியும் இல்லாம, எந்த விதமான செல்வாக்கான பின்னணியும் இல்லாம நானா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு வெறும் தன்னம்பிக்கையும் திறமையையும் மட்டும் நம்பி களத்துக்குள்ள இறங்குற பல பேரோட சரித்திரத்தை மாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கு. அவங்களோட வாழ்க்கையை ஆட்டி படைக்க நினைச்சிருக்கு இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற விஷயம். அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இதுக்கு நம்ம லைவ் எக்ஸாம்பிளா இப்ப நம்ம காலத்துல நமக்கு முன்னாடி நிறைய கிளாஷ் இருந்திருக்கலாம். ரஜினி கமல் அவர்களுக்குள்ள இருக்கிறது முழுக்க முழுக்க தொழில் ரீதியான போட்டிங்கிறது நமக்கு பார்க்கும் போதே தெரியும். ஃபேன்ஸ் என்ன மென்டாலிட்டியில இருக்காங்களோ அது மாதிரி அவங்க கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் கூட தொழில் ரீதியா ரொம்ப திறமையான போட்டி இருந்தது. இப்ப ரீசெண்டா நடந்த மேடை கூட அதுக்கு உதாரணமா இருந்தது. நம்ம வளர்ந்து வந்த ஜெனரேஷன்ல நம்ம பார்த்தது தளபதி. இந்த மாதிரி எல்லா ஹீரோக்களுக்குள்ளேயும் கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கு. நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஒரு ஹீரோ தன்னோட தன்னம்பிக்கையும் தன்னோட திறமையை மட்டுமே நம்பி இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றாரு. விளம்பரங்கள் நடிக்கிறாரு, ரேஸுக்கு போகணும், அதுக்கு காசு வேணும்னு விளம்பரங்கள் நடிக்கிறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா திரைத்துறைக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தந்தையோட பையனுக்கு போட்டியா வந்துடுறாரு. அது பொறுக்க முடியாத அந்த இயக்குனர் தந்தை அந்த எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம வந்து அந்த இளைஞனோட வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறது, அவருக்கு திரைப்படங்கள் வர்றதை குறைக்கிறது, இந்த மாதிரி தன்னால முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. இருந்தாலும் திறமையும் தன்னம்பிக்கையும் ஒண்ணு இருக்குல்ல, அவர் போட்ட உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் அவரை இந்த தமிழ்நாட்டோட சிகரமா தலைன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ரியல் லைஃப்லயும் சரி, சினிமா வாழ்க்கையிலையும் சரி, தன்னால என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தன்னோட திறமையவே முழுக்க முழுக்க நம்பி இருக்கிற ஒரு மனுஷனா இருந்ததுனால எந்த விதமான நெப்போட்டிசமோ எந்த விதமான வாரிசு அரசியலோ அவரை அஃபெக்ட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இவ்வளோ இடர்களுக்கு மத்தியிலையும் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்து இப்ப தலையா சுயம்பா முட்டி மோதி முன்னுக்கு வந்து தமிழ்நாட்டுல தலையா ஒருத்தர் இருந்துட்டு இருக்காரு. அவரும் ஒரு நெப்போட்டிசம்ல அடி வாங்கி ஒரு நெப்போ கிட்ட தோத்து போயிடுவாரோங்கிற நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம தல அஜித் பத்தி இல்ல, இன்னொரு முக்கியமான ஆள். தமிழ்நாட்டோட ஒரு சிறந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட். அவரோட நடிப்பை ரசிக்காதவங்களோ, அவர் பேசுற உடல் மொழியவோ, அவரோட குரலையோ ரசிக்காத யாருமே தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒருத்தர் தான் MS பாஸ்கர். அவர் வந்து பட்டாபி எனும் நான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை தொடர்கதை மாதிரி ஒண்ணு எழுதிட்டு இருக்காரு. அதுல ஒரு போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்ப காலத்துல, அதாவது அவரோட வாழ்க்கை திரை வாழ்க்கை ஆரம்பிச்ச காலத்துல ஒரு இயக்குனர் வந்து அவரோட வளர்ச்சியை தடுக்க பார்த்திருக்காரு. அதை பத்தி அந்த இதுல சொல்றாரு. அவர் என்னன்னா, அந்த இயக்குனர் இவரோட வளர்ச்சியை எப்படி தாமதப்படுத்துறாருன்னு அவர் சொல்லும் போது, ஆரம்பத்துல திரைத்துறையில வந்தப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் தன்னோட தொழிலை தொடங்கி இருக்காரு நம்ம MS பாஸ்கர் அவர்கள். அந்த சமயத்துல இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு பெரிய இயக்குனர். ஆனா அவருக்கு இருக்கிற மாண்பை பாருங்க, அந்த கட்டுரையில ஒரு இடத்துல கூட அந்த இயக்குனர்களோட பேரை அவர் மென்ஷன் பண்ணல. தன்னோட ஃப்ரெண்டு இன்னொரு பெரிய இயக்குனர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. அப்போ ஒரு ரோலுக்கு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட் MS பாஸ்கரோட பேரை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆளுக்கு வெறும் டப்பிங் தானே பேச தெரியும், அவர் எப்படி கரெக்டா பேசிடுவாரா, கேமரா முன்னாடி நடிக்க வந்துருமா, ஜட்ஜ்மெண்ட், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆளாயிருப்போம். இவங்க இவ்வளவுதான், இவங்களுக்கு இவ்வளவுதான் வரும், இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டா, இவங்களுக்கு டப்பிங் மட்டும் தானே பேச வரும், நடிக்க வருமா, இவன் ஆங்கரா, இவளுக்கு பேச மட்டும் தான் வரும், கண்டென்ட் எழுத வருமா, இவன் என்ன ஐடில ஒர்க் பண்றாங்களா, இவங்களுக்கு கம்ப்யூட்டர் வேலை மட்டும் தான் தெரியும், இப்ப என்ன மாதிரி மீடியா முன்னாடி விட்டா அவங்களுக்கு பேச தெரியுமா, அப்படிங்கிற மாதிரியான எல்லா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்லயும் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணிருப்போம். அதுல இருந்து எப்படி முட்டி மோதி வெளியே வர்றோம் அப்படிங்கறதா நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் எப்பவுமே வாழ்க்கையில. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமா MS பாஸ்கர் சார் இப்ப இருந்துட்டு இருக்காரு. அந்த இயக்குனர் கிட்ட அவங்க நண்பர் சஜஸ்ட் பண்ணதுமே இப்படி அவர் ஒரு மாதிரி மட்டை தட்டி பேசிட்டு, சரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாருன்னு அரை மனசோட கூட்டுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் போயிருக்காரு. போனா கையில பேப்பரை கொடுக்குறாங்க, ஒரு முழு நீள வசனம்.
பார்த்த உடனே டைரக்டர் மனசுல என்னன்னா, நான் தான் சொன்னேன்ல இவனுக்குலாம் பேச வராது அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், மைக்கு முன்னாடி நின்று வெறும் குரலால கத்தி கத்தி அவர் பேசல, அந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து அவர் பேசும்போது அதை பண்றவருக்கு கேமரா முன்னாடி பண்ண வராதுன்னு எப்படி இந்த டைரக்டர் முடிவு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அவர் கொடுத்துட்டு பெரிய வசனமா இருக்கே பேசிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு எம்எஸ் பாஸ்கர் சார் சொல்லியிருக்காரு, சார் இதை பூராவுமே என்னால பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே எங்க பேசி காட்டு பார்ப்போம்னா ஒரே சிங்கிள் டேக்ல எக்ஸ்பிரஷன், வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் கொடுத்து பக்காவா அந்த முழுநீள டயலாகே அவர் பேசி முடிச்சிருக்காரு. செட்ல இருந்த எல்லாருமே கை தட்டி அப்ளாஸ் பண்ணி அவரை பாராட்டி இருக்காங்க, ஒருத்தரை தவிர அந்த டைரக்டர். அவருக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் நல்லா பேசினதுல பிரச்சனை இல்லை, ஆனா இந்த இடத்துல என் ஈகோ ஹர்ட் ஆயிருச்சு. இந்த ஈகோ தான் பல பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் சினிமா துறையில. இப்ப தனுஷ் அவர்கள் கூட மேடையில வந்து பேசும்போது என்ன சொல்றாரு, ஏன் நாங்கெல்லாம் வளரக்கூடாதா, ஏன் எங்களெல்லாம் இது பண்ண மாட்டீங்களா? இது ஒரு ஐ திங்க் ஒரு 5 to 6 years பேக் சிவகார்த்திகேயனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. மேடையில என்ன வேலை செய்ய விட மாட்டாங்க, என்ன நடிக்க விட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி மனுஷன் அழுதே போட்டாரு. இந்த மாதிரி பல பேரோட ஈகோக்களும் அவங்க ஒருத்தவங்களோட திறமையை விட என் ஈகோ தான் பெருசுன்னு நினைக்கிற குணமும் தான் சினிமால இன்னுமே நிறைய பேரை வளர்த்து விடாம வச்சிருக்கு. இந்த வகையில எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆரம்ப காலகட்டங்கள்ல நடந்தது இது. அந்த டைரக்டரால அதை ஏத்துக்க முடியல, அவரோட ஈகோ தான் பெருசா இருக்கு. தனியா எல்லாரும் முன்னாடி பாராட்டாம தனியா வெளியே கூட்டிட்டு போய் இந்த ரோலுக்கு உன்னை போடணுமான்னு தான் நான் யோசிச்சேன், ஆனா இப்போ இந்த ரோலுக்கு உன்னை விட பொருத்தமா யாரும் இருப்பாங்கன்னு என்னால யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாராட்டுற மாதிரி திட்டிட்டு போயிட்டாரு. வஞ்ச புகழ்ச்சி அணின்னு வச்சுக்கலாமே அப்படின்னு திட்டிட்டு போயிட்டாரு. இவரு சரி, இவரை ஓகே பண்ணிட்டாங்க அந்த ரோலுக்கு, ஓகே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது, நம்ம நல்லா பண்ணணும்னு நல்லா பண்றாரு. ஆனா அந்த டைரக்டரோட ஈகோ எந்த இடத்துல விளையாடுச்சுன்னா, கஷ்டப்பட்டு எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சு முடிச்ச அந்த 2 சீனையுமே படத்துல இருந்து கட் பண்ணி தூக்க சொல்லியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட. ஒரு கலைஞனோட திறமை மதிக்கப்படாம போகிறதுங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எம்எஸ் பாஸ்கர் சார் அவர்கிட்ட போய் வீட்டுல போய் கேட்டிருக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்றதுக்கு ஒண்ணுமே சொல்லல, எவ்வளவு கேஷுவலா லைட்டா சிங்க் ஆகல, அதான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் ரிஜெக்ஷன் இது. 2வது இன்னொரு ரிஜெக்ஷனும் நடந்திருக்கு. அது இன்னொரு படம், இன்னொரு இயக்குனர். அங்க வந்து ஆனா அந்த இடத்துல எம்எஸ் பாஸ்கர் மாஸ்க் காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்ல தமிழை தப்பா உச்சரிச்சிருக்காங்க. இவர் சார் இதை இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணுங்கிற மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. உடனே அந்த டைரக்டர், இந்த ஆர்டிஸ்டோட ரோலே தமிழை தப்பா பேசணுங்கிற மாதிரி தான் இருக்கு, சரி அதை விட உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழரா வளர்ந்து தமிழ்ல டெய்லி டப்பிங் பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தட்ட போய் உனக்கு தமிழ் தெரியுமான்னு ஏளனமா கேட்டிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சும்மா இல்ல, ஒரு நல்ல ஒரு சங்கத்தமிழ் பாட்டு ஒன்று எடுத்து விட்டு அதுக்கு விளக்கமும் சொல்லி இந்த அளவுக்கு எனக்கு தமிழ் தெரியும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கட்டுரையோட கடைசியில அவர் ஒரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அரசியலும் சினிமாவும் ஒண்ணுதான், அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படிங்கிறாரு. இது அவர் எதுக்கு சொல்றாருன்னா, முதல்ல அவரை ரிஜெக்ட் பண்ண டைரக்டர்ஸே இப்ப அவங்க படம் எடுக்கும்போது எம்எஸ் பாஸ்கர் சாரோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்றாங்க. பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் எம்எஸ் பாஸ்கர் சாரை வச்சு படம் எடுக்கிறாங்க. ஏன்னா அவருக்குன்னு ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தோம்னா அது அவர் பிளாஸ்ட்னு சொல்லலாம், அவ்வளவு நல்லா பண்ணி முடிச்சிடறாரு. இப்ப ரீசெண்டா வந்த ஹாட்ஸ்பாட் 2 அப்படிங்கிறதுல கூட அவர் பேசின அந்த டயலாக், அந்த சீன் ரொம்பவே வைரல் ஆகி செம ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. எம்எஸ் பாஸ்கர் சார் எப்பவுமே அவருக்கு கொடுக்குற ரோலை கரெக்டா பண்ணி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா, அது காமெடியா இருந்தாலும் ஒரு கேரக்டர் ரோலா இருந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவா இருந்தாலுமே அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துட்டு தான் போவாரு. நம்மளை ரசிக்க வைக்காம அந்த இடத்த கடந்து அவர் போறதே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்எஸ் பாஸ்கர் இப்ப ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்றாரு, நான் வந்து அப்போ எனக்கு டைலாக் பேச தெரியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணவங்க இருந்தாங்க, ஆனா இப்போ அண்ணா இந்த டைலாக இப்படி பேசலாமா, இப்படி பேசினா ஓகேவா இருக்குமா, அப்போ வளர்ந்து வர தலைமுறையில இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்ன இந்த அளவுக்கு உயர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்னை உட்கார வச்ச கடவுளுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை அவர் முடிச்சிருக்காரு. சோ இதே மாதிரிதான் நம்மளும், உனக்கு இதுதான் வரும், இது வராது, நீ இதுக்கு தான் லாய்க்கு, நீ இதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு நம்மளை யாரு ரிஜெக்ட் பண்ணாலும், நம்மளை ஜட்ஜ் பண்ணாலும், என்ன ஆனாலும் நம்மளோட அவுட்புட்டை கொடுக்கணும், நம்மளோட ஒர்க்கை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். 100% நம்ம ஒர்க்கை நம்ம கொடுத்தா ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் அதிகமானாலும் நமக்கான அங்கீகாரம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்தே தீரும். அண்ட் இந்த கட்டுரையில எம்எஸ் பாஸ்கர் சார் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் குறித்தான உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிம்சி. நன்றி.